ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு என்னோடய கிச்சனில் குஸ்குஸ் புட்டும் டின் ஃபிஷ்ஷை வச்சு தான் குழம்பு செய்து காட்ட போகிறேன். இந்த குஸ்குஸ் புட்டுக்கும் இந்த டின் ஃபிஷ் குழம்புக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு மரவள்ளிக்கிழங்கும் போட்டு சமைச்சிருக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன்னு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குஸ்குஸ் செய்கிறதுக்கு நல்ல ஹாட் வாட்டர் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு 2 பேருக்கு ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். இந்த கப்பால் 1.5 கப் எடுத்துருக்கிறேன். எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டர் கொதிச்ச வாட்டர் எடுக்க வேணும். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு இந்த குஸ்குஸ்க்கு மேலே இருக்கணும் தண்ணி, அப்போ தான் நல்லா அவிஞ்சு வரும். இது ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாம் டின் ஃபிஷ் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அடுப்பில் சட்டியை வச்சு சூடாகினதும் கோகோனட் ஆயில் தான் போட்டிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன். இங்கே கட்டியாக தான் இருக்கும், அது உருகி வரும் சூட்டில். பாருங்க நேரம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், பட்டை 2-3 துண்டு போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன், கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வெள்ளைப்பூடும் போட்டு கருவேப்பிலை ரம்பை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஆனியன் வந்து நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ரை ஆகிட்டுது ஆனியன் எல்லாம். இப்போ 2 தக்காளி பழம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அநேகமாக எல்லா குழம்புகளுக்கும் சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லவும் கூட. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. 2-3 நிமிஷம் மூடி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி அவியும் வேணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு நல்லா அவிய விட வேணும். இப்போ தக்காளி இப்போ நல்லா அவிஞ்சு வதங்கி வந்துட்டுது. எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆயிலில் கொஞ்சம் வதங்கட்டு மிளகாய்த்தூள். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். பாருங்கள், ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுது. இப்போ ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மிளகாய்த்தூள் அவிகிறதுக்காக 1 நிமிஷம் அப்படியே விட்டுருக்குறேன். தண்ணியை விட்டு பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் பற்றி மிளகாய்த்தூள் அவிஞ்சு வரும். இப்படி செஞ்சிங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லா குழம்புக்கும் நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே வீடியோவில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கறிக்கு தேவையான அளவு தண்ணி விடுகிறேன். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன். விட்டுட்டு பழப்புளியையும் புளிஞ்சு விட்டுருக்குறேன். இப்போ மரவள்ளிக்கிழங்கையும் போட்டிருக்கிறேன். இந்த அவிய டைம் எடுக்கும் மரவள்ளிக்கிழங்கு, அப்போ ஏர்லியாக போட்டு விடணும். சில மரவள்ளிக்கிழங்கு குயிக்காவியும், சில மரவள்ளிக்கிழங்கு லேட்டாவியும். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விடணும் அவியறதுக்காக. ஒரு 6 to 7 மினிட்ஸ் மூடி வைங்க அவியறதுக்கு. இப்போ டின் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை தண்ணியை வெளியில் ஊற்றி விடுங்க. இந்த தண்ணியை ஊற்றி நான் சமைக்க மாட்டேன். ஆனால் சில ஆட்கள் தண்ணி ஊற்றி சமைக்கிறாங்க. அது உடம்புக்கு அவ்வளவு நல்லமில்லை, வெடுக்கும் மணக்கும். நான் டின் ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவிட்டு தான் எடுப்பேன் சமைக்கிறதுக்கு. தண்ணியை விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துடுவேன். எடுத்துட்டு மீனை மட்டும்தான் நல்லா கழுவிட்டு போடுவேன். இப்படி தான் நான் சமைக்கிறது டின் ஃபிஷ்.
ஆனால் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். தண்ணியை விட்டு சமைக்காதீங்க, அவ்வளோ நல்லம் இல்லை. இப்படி எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வற்றி வந்திருக்குது குழம்பு. இப்போ கிழங்கு எடுத்து பாருங்கள், அமிச்சிட்டாண்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கிழங்கு எடுத்து ஒரு கத்தியால் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அமிச்சிட்டாண்டு. நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ மீனை போடலாம். இதோட மீனையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். மீனை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு புளியையும் பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு எல்லாம் அளவாக இருந்தது. மீனை போட்டு ஒரு கணக்கு நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கட்டா காணும். இந்த ஏற்கனவே அவிஞ்ச மீன் தான் அது. போட்டு ஒரு கிண்டு விட்டுட்டு மூடி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. புட்டுக்கு கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்கணும். அப்போ தான் ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும். கொஞ்சம் கிரேவி இருக்கிற மாதிரி சமைச்சு கொள்ளுங்க. இந்த மரவள்ளி கிழங்கு இழுத்து எடுத்துடும் தண்ணியெல்லாம். உப்பு புளியும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ கொஞ்சம் மசாலா பவுடர் போட்டுக்கிறேன். நான் வந்து இறைச்சிக்கு போடுற பவுடர் வந்து இந்த டின் ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான் நான் போடுவேன். போட்டு சமைச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். அதோடு சேர்த்து வெந்தயமும் சீரகத்தையும் வறுத்து போட்டிருக்கிறேன். கருவேப்பிலையும் பிச்சு போட்டிருக்கிறேன். இதே முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த புட்டுக்கும் இந்த டின் ஃபிஷ் குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிட்டுது. அருமையான டின் ஃபிஷ் குழம்பு ரெடி. இப்போ வாங்க இந்த கொஸ்கூஸ் புட்டு எப்படி அவிக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டீமரில் தண்ணியை வச்சு கொதிக்க விட்டுட்டேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை ஊற்றி வச்சுட்டே குழம்பு வச்சுட்டு வந்துடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சி ஒரு 3/4 பருவத்துக்கு அது அவிஞ்சிருக்கும். பாருங்கள், உதிரியாக சோறு மாதிரி இருக்கும் பார்த்தா. ஆனால் புட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும். கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ஆயிலெல்லாம் விட தேவையில்லை, சும்மாவே அவிக்கலாம். இல்லை தேங்காய் பூவில் ஆயில் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த புட்டை நீங்கள் சும்மா சுகர் போட்டு வாழைப்பழம் வச்சும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கறியோட சாப்பிடணும் இல்லை, ஆனால் அந்த குழம்புக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இறைச்சி கறி வச்சு சமைச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துட்டுது புட்டு. இப்போ ஸ்டீமரில் தண்ணியை வச்சு நல்லா கொதிச்சிட்டுது. இங்கே புட்டுக்குழல்லையும் அவிக்கலாம். நான் ஏற்கனவே புட்டுக்குழல் அவிக்கிற புட்டெல்லாம் போட்டிருக்கிறேன். அதனால் இந்த மாதிரி ஸ்டீமரில் அவிச்சிருக்கிறேன். புட்டுக்குழலை போட்டு அவிச்சாலும் நல்லா இருக்கும். இப்படி எல்லா மாவையும் போட்டுட்டு இப்படி இந்த அவப்பக்காம்பால் நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விடுங்க. அப்போ இந்த ஆவி பட்டு அவியும். சின்ன ரோட்டை போட்டிங்கன்னா காணும். இந்த அவிகிறதுக்காக புட்டு இந்த ஆவியெல்லாம் வந்து அவிய வேணும். இப்போ மூடி விடுங்க. இந்த புட்டாவியை ஒரு 10 நிமிஷம் விட்டோம். 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியான புட்டு அருமையாக வந்தது. இந்த 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.